இப்போ பார்த்தீங்கன்னா அரசு ஊழியர்களுக்கு நாங்கள் தான் வந்து அதிக சலுகைகளை கொடுத்துருக்கோம் சொல்லி எடப்பாடியை சொல்லியிருக்கு போயிட்டுருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் கேட்குறீங்களே எனக்கு சிரிப்பு தான் வருகிறது. என்ன காரணம்னு சொன்னால், அரசு அதிகாரிகளுக்கு சலுகை இருந்தாலும் சரி, பாதுகாப்பாக இருந்தாலும் சரி, கழகாட்சி வருகிற பொழுது தான் நடைபெற்றது நாடறிந்த உண்மை. முதலாக முதலமைச்சர் அவர்கள் அண்ணன் கலைஞர் இருக்கிற பொழுது தான் அரசு ஊழியர் அவர் பணியில் இருக்கிற பொழுது இருக்கிறார் என்று சொன்னால் அந்த குடும்பத்திற்கு பணி கொடுக்கப்பட வேண்டும் என்று கொண்டு வந்து அவருக்கு உங்களுக்கே தெரியும். பல்வேறு சலுகைகள் ஒன்றிய அரசாங்கம் எப்பெல்லாம் டி ஏற்றுறாங்களோ அப்போல்லாம் உடனே வந்து அடுத்த மாதத்தில் அடுத்த நேரத்திலே ஏற்றினவர் கலைஞர். இன்னும் சொல்ல போனால் இறந்து விட்ட அம்மையாரை பற்றி நான் அதுக்கு விமர்சனம் பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்க முதலமைச்சராக இருந்தபோது நான் சட்டமன்றத்தில் இருந்து பணியாற்றியவன்னா அரசு அதிகாரிகளுக்கும் தெரியும், இதெல்லாம் தெரியும். அரசு அதிகாரிகளுக்கு எப்பொழுதும் வந்து உழைக்கிறார்கள். அரசாங்கம் சொல்லுகிற திட்டத்தை நிறைவேற்றுகிற இடத்தில் தான் அவர் இருக்கிறார்கள். அதில் ஒன்றும் மாற்று கருத்து எங்களுக்கு கிடையாது. அவர்கள் மீது எப்பொழுதும் எங்களுக்கு பாசம் உண்டு, அவர்கள் மீது எப்பொழுதும் எங்களுக்கு அக்கறை உண்டு. ஆனால் இதுவரைக்கும் நீங்கள் அரசு அதிகாரிகள் என்னென்னலாம் சலுகை பெற்றிருக்கிறார்களோ அதை எடுத்து நீங்களே வச்சுக்கணும். ஒரு அதிகாரியை கூப்பிட்டு இந்த சலுகைகள்லாம் யார் யார் காலத்தில் உங்களுக்கு வந்ததுன்னு சொன்னால் அவங்க சொல்லுவாங்க, இந்த 99% கழகாட்சியில், கலைஞர் ஆட்சியில், இன்றைக்கி திராவிட மாடல் ஆட்சி நடத்திட்டு கொண்ட தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆட்சியில் தான் வந்தது என்று அவர்கள் சொல்லுவார்கள். அதில் ஒன்றும் மாற்று கருத்தே அல்ல. சரி, என்ன பண்ணுறது? நம்முடைய அருமை நண்பர் எதிர்கட்சி தலைவர் மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி ஒரு 4 ஆண்டு காலம் ஒரு முதலமைச்சர் இருந்த காரணத்தினால் அவரும் அரசியல் செய்ய வேண்டிய இடத்தில் இருக்கிறார். அதனால் தன்னுடைய அரசியலை விரிவுபடுத்திக் கொள்வதற்காக, அரசியலை வந்து மக்களுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக, அரசு அதிகாரி கவனத்தை ஈர்ப்பதற்காக எங்கள் ஆட்சியில் தான் இதெல்லாம் செஞ்சார்னு அவர் சொல்கிறார். என்ன பண்ணால் ஒரு மேடை போட சொல்லுங்கள், நானே வேணாம், முதலமைச்சர் வேணாம், நாங்கள் என்ன அரசு அதிகாரிகள்லாம் செய்யணும் நாங்கள் ஒரு பட்டியல் போடுறோம், அவர் என்ன அரசு அதிகாரி செய்யணும் அவர் ஒரு பட்டியல் போட சொல்லுங்கள். அப்போ நிறைய குறைய பொதுமக்களுக்கும் தெரியும், அரசு அலுவலருக்கும் தெரியும். கோயூர்லேருந்து கிருஷ்ணாபுரம் அந்த பாதை வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கூடிய ஒரு பிரதான சாலை. ஆனால் கிராம சாலை மாதிரி சின்ன சாலையாக தான் இருக்குது. போக்குவரத்து அதிகம் உள்ளதுனால அந்த சாலையை அகலப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பொதுவாகவே வந்து சாலைகள் எப்படிலாம் வந்து மாற்றங்கள் பெறுவது என்று சொன்னால், ஊராட்சி மன்ற சாலைகள் ஒன்றிய சாலையாக மாற்றம் பெறும். ஒன்றிய சாலைகளெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மாவட்ட முக்கிய சாலை, மாவட்ட இதர சாலை என்ற அடிப்படையில் ஓடிஆர் எம்டிஆர் என்கிற அடிப்படையில் தான் சாலை மாற்றங்கள் இருக்கிறது. அதுக்கு பிறகு தான் முழுமையாக மாநில நெடுஞ்சாலையில் அந்த சாலையை நாங்கள் எடுக்கிறோம். பெரம்பலூர் ஆத்தூர் சாலை நான் பார்த்தேன். பார்க்கிற பொழுது உண்மையாகவே அந்த சாலை வந்து குறுகலாகத்தான் இருக்கிறது. வருகிற பொழுதே நம்ம சட்டமன்ற உறுப்பினர் காரில் இருக்கும்போது சொல்லினே வந்தார், இந்த சாலை எப்படியாவது வந்து கள்ளக்குறிச்சியிலேருந்து இங்கே வரணும்னா இந்த சாலை விரிவுபடுத்தணும்னு சொன்னார். நான் சம்மந்தப்பட்ட எங்களுடைய தலைமை பொறியாளர் என்னோடு வந்திருக்கிறார். நான் அவருடன் கூப்பிட்டு பேசியிருக்கிறேன். கூடுமானதுக்கு அடுத்த நிதியாண்டிலேயே அதை விரிவுபடுத்துகிற பணியில் முதலமைச்சருடைய அனுமதியோடு இந்த துறையில் நாங்கள் செய்வோம்.